ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தந்தார். அதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய செய்தியை சொல்கிறேன். ஆண்டவர் தந்த வார்த்தை என்ன? அவர் வார்த்தையை தருவாரானால் அது நம்முடைய இருதயத்தை ஊடுருவிச்சு சில சமயம் நம்மை காயப்படுத்தும், சில சமயம் நம்மை வேதனைப்படுத்தும், சில சமயம் அக்னியிலே போட்ட புழு போல நம் துடிக்க வைக்கும். இந்த வேத வசனம் இருவரும் கட்டப்பட்டேன். ஆகவே இது உங்களையும் சந்திக்கும், சொல்லுகிற என்னையும் சந்திக்கும். எபிரேயர் 12:14 எபிரேயர் நிருப ஆகியோர் இவ்வாறு எழுதுகிறார். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எபிரேயர் நிருப ஆகியோர் இந்த பகுதி நிருபத்தை எழுதுகிறதே எபிரேயர்களுக்கு. ஆகவே அவர்களுக்கு யூத சரித்திரம் சம்பவம் தெரியும். ஆகவே எபிரேயர் நிருப ஆகியோர் எழுதுகிறார், ஏசா என்பவன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? விற்று கொண்டார். ஆண்டவர் எனக்கு தந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன? விற்று போட்டவர்கள். மூணே குறிப்பார். முதல் குறிப்பு என்ன? ஏசா தன்னைத்தான் விற்று போட்டார். அநேக விற்று போடுகிற ஒரு நிலையில் நம்ம வாழுகிற காலம் விற்பனை யுக காலம் இல்லையா? எல்லா இடங்களிலும் என்ன வருகிறது? ஜெபமும் விற்பனையாகிவிட்டது, செய்தியும் விற்பனையாகிவிட்டது, ஊழியங்கள் எல்லாமே விற்பனையாகிவிட்டது. ஏன்? சபை எடுத்துக்கொண்டால் பதவிகள் கூட என்ன செய்கிறது? விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி என்ன? உன்னை நீ விற்று போடாது. இந்த செய்தி என்னுடைய உள்ளத்தில் வந்தபோது நான் என்னை அலசி பார்த்தேன். ஆண்டவரே, நான் எந்த இடத்திலே உம்மை நான் விற்று போட்டிருக்கிறேன் என்று என்னை மறுமதிப்பீடு செய்து கொஞ்சம் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வாசித்து அல்லது அலசி பார்த்தால், அதை மதிப்பீட்டு பார்த்தால் அநேக இடங்களிலே அறிந்தோ அறியாமையிலோ நாம் நம்மை விற்று போட்டிருக்கோம். இங்கே விற்று போட்ட ஒரு மனிதன் யார்? ஏசா. ஏசாவின் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவன்தான் முதல் மகன். சேஷபுத்திர பாகம். சேஷபுத்திர பாகம் என்றால் என்ன? ஆஸ்தியிலே 2 மடங்கு அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு தான் தேவனை ஆராதிக்கிற அந்த பொறுப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் 2 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் உண்டு. அதனால இந்த சேஷ புத்திர பாகம் என்பது மிக முக்கியமான ஒரு பாகம். ஆனா இத விற்று போடலாம், அதற்கு ஒரு வழிமொழி. இது யாருக்கு வரும்? முதல் மகனுக்கு தான் வரும். ஆனால் ஏசாவின் சகோதரனான யாக்கோபு யாரு? 2வது சகோதரன். நீங்க சரித்திரத்தையும் காலத்தையும் பார்த்தால் இந்த யாக்கோபு இருக்கும் பொழுது ஈசாக்கு இருக்கிறார், ஈசாக்கு இருக்கும்போது ஆபிரகாமும் இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமோ அல்லது ஈசாக்கோ இந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு சொல்லி இருப்பானோ என்று நான் கற்பனையாய் சொல்கிறேன். எனக்கு வசனம் இல்லை, நான் யூகமாய் சொல்கிறேன். ஆகவே இந்த யாக்கோபுக்கு ஒரு கண் என்ன தெரியுமா? என்ன வேணும்? சேஷ்ட புத்திர பாகம். இது 2 மடங்கு ஆஸ்தி, தேவனை ஆராதிக்கிற அந்த பொறுப்பு இருக்கிறது. அதை எனக்கு வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஆனால் ஏசாவை உங்களுக்கு தெரியும். அவன் யார்? வேட்டைக்காரன், வன சஞ்சாரி. யாக்கோபு யார்? அவன் கூடாரவாசி, குணசாலி. 2 பேருக்கு கேரக்டர் ரொம்ப வித்தியாசம். 2 பேருடைய அந்த உடம்பின் அந்த தன்மையும் கூட வித்தியாசம். என்ன நடந்தது? ஒரு நாள் யாக்கோபு நன்றாக கூழ் சமைக்கிறான். நான் கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். இவன் கூடார வாசியா இருந்ததுனால அம்மா கிட்ட இந்த தண்ணியை படிச்சிருப்பானோன்னு தெரியாது. ஆனா இவன் கூழ் சமைக்கிறான்.
வன சஞ்சாரியாய் வேட்டையாடி வந்தவன் இதை கண்டபோது அவனுடைய சரீரம் பலவீனம், களைப்பு, ஆகவே கேட்கிறான், கூழை கேட்கிறான். அப்போதுதான் யாக்கோபு தந்திரமாய் சொல்கிறார், நான் கூழ் தருகிறேன், ஆனால் உன் சேஷபுத்திர பாகத்தை என்ன செய்ய விற்று கொள். ஆனால் அந்த ஏசா என்ன செய்தான்? விற்று கொள். விற்று கொள்வதற்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். அவன் கூழ் கொடுத்தான். பாருங்க, இது எங்கே வருகிறது? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே 29 இந்த திருமறை பகுதியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே ஏசா செய்தது என்ன? அவனுடைய தேர்ந்தெடுப்பிலே தவறி போனான். ஆங்கிலத்தில் சொல்ல சாய்ஸ். நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து இந்த தேர்ந்தெடுப்பு நம்மை அறியாமலே வந்து கொண்டிருக்கிறது. கூழா சேஷ புத்திர பாகமா? இவருக்கு எதுதான் முக்கியம்? கூழ் தான் முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த கூழ் என்பது ஒரு நேரம் பசியை அடங்கிறதோடு நின்றுவிடும். ஆனால் சேஷபுத்திர பாகம் என்பது தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஆனால் அந்த இடத்திலே அவன் தவறி போனான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுப்புகள் முக்கியம். தேர்ந்தெடுப்புக்கு இன்னொரு வார்த்தை போடுகிறேன், தீர்மானங்கள். நம்முடைய மனித வாழ்க்கையே தீர்மானங்கள் என்கிற அந்த செங்கல்களினால் கட்டப்படுகிறது. வாழ்க்கையிலே ஒரு இடத்திலே உங்கள் தீர்மானம் தவறி போனால் முழு வாழ்க்கையும் அந்த அலங்கோலம் தெரியும். அதுதான் தேர்ந்தெடுப்பிலே 2 விதமான தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. நல்ல தேர்ந்தெடுப்பு உண்டு, மோசமான தேர்ந்தெடுப்பு. சில மோசமான தேர்ந்தெடுப்பவர்களை சொல்கிறேன். பாருங்கள், ஆபிரகாம் சொல்கிறார், நீ வலது வரும்போதுதான் நான் இடது வரும் போகிறேன் என்றார். அப்போது லோத்து பார்க்கிறார். கண்ணேறிட்டு பார்த்தபோது சமவெளி, நீர்வளம் நிறைந்த ஒரு பகுதி. அந்த சோதோமை தேர்ந்தெடுத்தான். ஆதியாகமம் அங்கே ஆதியாகமம் புத்தகத்திலே 13 என்று எண்ணுகிறேன், 10 பார்த்தால் அந்த சோதோம் மக்கள் மகா பாவியா இருந்தார். சமவெளியை தான் பார்த்தானே தவிர, நீர்வழியை, நீர் செழிப்பை தான் பார்த்தானே தவிர, அங்குள்ள மக்களை அவன் பார்க்கவே இல்லை. அவன் தேர்ந்தெடுப்பின் விளைவுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். தாவீதை பாருங்கள், யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு நாள் மாடியிலே உட்கார்ந்து உலாவுகிறார். ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய அழகை கண்டபோது, ஆண்டவரா மாம்ச இச்சையா என்று வரும்போது இந்த தாவீது எதை தெரிந்து கொண்டார்? மாம்ச பலவீனத்தை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் மன்னிக்க வேண்டும், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே அங்கு 3 வருகிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 8 வாக்கியங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், சாலமோன் பெரிய ராஜா. ஆனால் அவன் அநேக மனைவிகளை, அவன் அநேக பெண்களை திருமணம் முடித்தார். அந்த பெண்கள் அவனை சாய பண்ணினார்கள், விக்கிரகாராதனைக்கு போனார். கொஞ்சம் திங்க் பாருங்க. சிம்சோன் சரீரத்தில் பலம், அவனும் தடுமாறினான். தாவீது ஆன்மீகத்திலே ஒரு பெரிய ஜெயின், அவனும் தடுமாறினான். ஞானத்திலே சிறந்த சாலமோன் யாரு? அவனும் தடுமாறினான். அப்ப வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளணும், எவ்வளவு பக்தியா இருந்தாலும், எவ்வளவு பலம் நிறைந்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில தவறான முடிவெடுக்க நமக்கு வாய்ப்பு. யோவான் 6ஆம் அதிகாரம் 66 பாருங்கள். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு அநேக பின்வாங்குகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த ஏசாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? ராங் சாய்ஸ். அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான அண்ணன், அக்கா, சகோதர, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேர்ந்தெடுப்புகளினாலே உங்களை நீங்கள் விற்று கொண்டிருப்பீர்கள். அது என்ன தேர்ந்தெடுப்பு நீங்கள் பார்க்க வேண்டும். நல்ல தேர்ந்தெடுப்புகளுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். மோசேயை பாருங்கள்.
26 வரை வாசிக்கும் பொழுது எகிப்தின் பொக்கிஷத்தையோ அல்லது அங்குள்ள இச்சைகளையோ அல்லது அங்குள்ள பார்வோரின் குமாரத்தி மகன் எனப்படுவதை வெறுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாடுகளை திறந்து கொண்டார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24 வாசித்தால் 12 பேர் வேறு பார்க்க போகிறார்கள். 2 பேர் மாத்திரம் சொல்கிறார்கள், ஆண்டவன் நம்மோடு இருந்தால் அந்த தேசத்தை என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15 யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரோ என்றால் யாரை சேவிப்போம்? ஆண்டவரே சேவி. தானியேலை பாருங்கள், அந்நிய நாட்டின் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் சரியான ஒரு தீர்மானம் செய்தான். தானியேல் 1:8. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 பாருங்கள், தானியேலுக்கு விரோதமாக எவ்வளவோ அவனுக்கு சட்டம் ஏற்றப்பட்ட போதிலும் மேல் வீட்டறையிலே சென்று அவன் பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு எருசலேமை நோக்கி ஜெபித்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் இடம் கொடுத்தால் நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா? பெரிய சிறைச்சாலை அனுபவத்துக்குள் போய்விடும். இதை யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏசாவை போல உங்கள் ஆன்மீகத்தை, உங்கள் தேவன் வைத்திருக்கிற சுதந்திர பாகத்தை நீங்கள் விற்று கொண்டீர்களா? விற்றுப்பட்டதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல. யார் காரணம்? என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய தவறான என்னது தெரிந்து 2 மனிதர்களை உங்கள் முன்னாலே சொல்ல போகிறேன். ஒரு மனிதனுடைய பெயர் என்ன தெரியுமா? மேக்ஸ் லூக் என்பது. இவன் நியூயார்க் பட்டணத்தில் உள்ள ஒரு மனுஷன். இவனுடைய சந்ததிகள் 1026 பேர் அவன் சந்ததியில் உருவானாங்க. அதுல 300 பேர் ஜெயில போனாங்க. 190 பேர் அதாவது பப்ளிக் ப்ராஸ்டிடியூட்டுக்கு போனாங்க. 600 பேர் அங்கே அதாவது குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனை ஆலயத்துக்கு அவன் செல்லதே கிடையாது. அவன் சந்ததி ஆலயத்துக்கு அழைத்த போதும் இவன் செல்ல மறுத்தான். அவனுடைய முடிவை பாருங்கள். அவன் குடும்பம் முழுவதும் தரை மட்டமாய் மாறி. அதே காலத்திலே அதே நியூயார்க்கிலே ஜோனத்தான் எட்வர்ட் என்கிற ஒரு பக்திமான் இருந்தான். அவன் சந்ததியில 929 பேர் அவங்க பிறந்தார்கள். அதுல 430 பேர் மினிஸ்ட்ரி செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. 86 பேர் என்ன செய்தார்கள்? கல்லூரியிலே ப்ரொஃபஸரா இருந்தாங்க. 13 பேர் அமெரிக்காவின் யூனிவர்சிட்டிக்கு பிரசிடென்டா இருந்தாங்க. 75 பேர் அருமையான நல்ல புத்தகத்தை எழுதின எழுத்தாளராய் மாறினார்கள். 76 பேர் அமெரிக்கா அந்த நாடாளுமன்றம் என்று சொல்கிற அந்த செனட் சபையிலே 76 பேர் அங்கத்தினராய் இருந்தார். ஆனா ஒரே ஒருவர் அமெரிக்காவின் உதவி ஜனாதிபதியாய் மாறி. இந்த 2 பேர் வரலாற்றை எழுதும் போது அங்கே எழுதுகிறார்கள், ஒருவன் தவறான தேர்ந்தெடுப்பு, ஒருவன் சரியான தேர்ந்தெடுப்பு. நான் ஆண்டவருடைய நாமத்திலே சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உலகத்துக்காக, இச்சைகளுக்காக, ஆசைகளுக்காக, உணர்ச்சிகளுக்காக, அற்ப ஒருவேளை இன்பத்திற்காக, அற்புதமான அந்த உணர்வுகளுக்காக தெய்வத்தை நாம் விற்று போட்டவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். வேதத்தை இன்னொரு மனிதர் தன்னை விற்று போட்டார். பைபிள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 20-25 வைத்தால் ஆகா, அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆகாபே, நீ பொல்லாப்புக்காக உன்னையே நீ என்ன செய்தாய்? விற்று போட்டாய். கொஞ்சம் பைபிளை திருப்புங்க. 1 ராஜாக்களை எடுங்க. 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுங்க.
நாபால், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இவன் திராட்சை தோட்டம் யாருக்கு பக்கத்துல இருந்தது? ஆகாபின் அரண்மனைக்கு பக்கத்துல இருந்தது. உடனே ஆகாப் ராஜா வந்து எஸ்லேவனாகிய நாபாத்தை பார்த்து கேட்கிறார், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துவிடு, நான் உனக்கு ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை தருகிறேன், இல்லை என்றால் அதற்குரிய பணத்தை தருகிறேன், அதை நான் என்ன கீரை தோட்டமாக என்ன செய்யணும், மாற்றணுங்கிறான். கீரை கொல்லையாய் மாற்றணும். திராட்சை தோட்டத்துல உயர்ந்த நில கனியில அத சாதாரண ஒரு கீரை தோட்டமாய் மாற்றுகிறார். உடனே நாபால் சொல்லுகிறார், என்னுடைய பூர்வீக அந்த சுதந்திரத்தை நான் எப்படி விற்று போடுவேன் என்று மறுத்தான். ஏன்னா பழைய ஏற்பாடுல இருக்கு, நம்முடைய பூர்வீக அதை விற்று போடக்கூடாது. எங்க திருநெல்வேலியில பார்ப்பீங்கன்னா பண்ண வீடுன்னு ஒண்ணு உண்டு, அதாவது பூர்வீக வீடு. அதுக்காக எவ்வளவோ விலக்கரை கொடுப்பாங்களே தவிர, அதுக்காக எவ்வளவோ சண்டை நடக்குமே தவிர விற்று போட மாட்டாங்க. இவன் அதான் சொல்றான், என் தலைமுறை தலைமுறையாய் வருகிற இதை நான் எப்படி விற்று போடுவேன்? இந்த உணர்வு இந்த நாபாத்து, இந்த உணர்வு இந்த மனித நாபாத்து எப்படி வந்தது? திருவசனத்தினாலே வந்தது, திருவசனத்தை உணர்ந்ததினாலே வந்தது. உடனே இந்த அருமையான ஆகா வீட்டை போய் சலித்து படுத்துக் கொள்கிறார். நானும் 50 வருஷம் ஊழியர் செய்றேன், யாருக்காவது ஆகாப்புன்னு பேர் இருக்கான்னு தேடுறேன், யாருக்காவது எசேபேல்னு பேர் இருக்கான்னு பார்க்கிறேன். பட்ட பேர்லாம் இருக்கு. நமக்கு சிலர் பின்புறமாய் வைப்பார்கள் ஆகாப் என்று எசேபேல் என்று. ஆனா ஞானஸ்தான பேர் யாருக்குமே, ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு ராஜா தான் யாரு. அப்போ இந்த எசேபேல் சொல்லுகிறார், நீ உனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அந்த பட்டணத்தின் மூப்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் போய் சபையை கூட்டி, மூப்பர்களை கூட்டி, ராஜாவுக்கு விரோதமாக அல்லது தேவனுக்கு விரோதமாக தூஷித்தான் என்று அவனை குற்றம் சாட்டி அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள் எல்லாம். அதற்கு முன்னால அந்த எசேபேல் சொல்கிறாள், ஒரு உபவாசத்தை ஏற்படுத்துங்கள். அப்ப இந்த உபாசனை என்ன உபாசனம்? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான உபாசம். ஒரு தங்கச்சி சொன்னா, ஏமானி உபாசிக்க, என் மாமியார சீக்கிரம் தேவராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இதுக்கு பேரு நல்ல உபாசம் இல்லை. என்ன உபாசம்? துன்மார்க்க உபாசம். இந்த உபாசத்தை பண்ணி நாபாத்தை கொண்டு விட்டார்கள். அப்பதான் அங்கே தீர்க்கன் வருகிறான். எலியா வந்து சொல்லுகிறான், பாருங்கள் பாருங்கள் 20 அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனை என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை என்ன செய்தாய்? விற்று போட்டாய். 25 பாருங்க, தன் மனைவியாக எசேபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட. அப்போ ஏசா ராங் சாய்ஸ், தவறான தேர்ந்தெடுப்பினால் விற்றான். இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? அடுத்தவன் நிலத்தை எடுக்க வேண்டும் என்கிற பொல்லாப்புக்காக தன் மனைவியினுடைய துர்போதனையை கேட்டு அதிர்படி தன்னை விற்று போட்டான், இல்லையா? அப்போ இந்த ராஜா ஆகாப் எசேபேல் 2 பேருடைய வாழ்க்கை எடுத்தார். ஆக்சுவலா ஆகாப் தான் ராஜா, எசேபேல் ராணி. ஆனா மறைமுகமா பார்த்தா அதுல ராஜா யாரு? யாரு? எல்லாரும் இந்த பக்கம் பார்க்கறாங்க, இந்த பக்கத்துல உள்ளவங்க அந்த பக்கம் பார்க்கறாங்க. அவங்க குடும்பத்துக்கு தான் தெரியும் யார் ராஜா. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லேலூயா. ஏன் சொல்றது? எனக்கு ராஜா ஆண்டவர். ஏன் சொல்றேன் என்றால், அநேக சமயங்களிலே நம்மை நாமே விற்றுக்கொள்ளும், நம்மை நாமே விற்றுக்கொள்ளும். இந்த வார்த்தை எனக்கு தந்த பொழுது நான் ஒரு பக்கத்துல ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன். ஆண்டவரே, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த சபைக்கு போறேன், ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவர் சொன்னா இந்த செய்தி நீ சொல். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன்,
இன்னைக்கு இந்த செய்திக்கு சொந்தக்காரங்களை ஆண்டவர் தலைமுடிய பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து யார் யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். சொன்னா உங்க வேஷம் கழிஞ்சிடும். ஆண்டவரே ஏசாவை போல நான் விட்டுப்பட்டேனா, ஆகாப்பை போல நான் மற்றவர்களின் யோசனையை கேட்டு நியாயத்தை புறம்பாக்கி புரட்டி விற்றுப்பட்டேன். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு என்ன? முதல் குறிப்பு தன்னை விற்று போட்டவர். இரண்டாவது குறிப்பு என்ன? பிறரை விற்று போட்டவர். பிறரை விற்று போட்டவர். எடுங்க ஆதியாகமம் 45 எடுங்க. 45ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த 45ஆம் அதிகாரத்தில் 5ஐ பாருங்கள். என்னை இவ்விடத்தில் மறுபடி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை என்ன செய்தார்? அனுப்பினார். இதுல ஒரு வார்த்தை வருகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் என்ன செய்தீர்கள்? விற்று போட்டீர்கள். முதலாவது தங்களை விற்று போட்ட 2 பேரை சொன்னேன். இரண்டாவது இங்கே யாரை விற்று போடுகிறார்கள்? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை விற்று போடுகிறார்கள். பழைய காலங்கள்ல உலகம் முழுவதும் அடிமை வியாபாரம் இருந்தது. அநேக அடிமைகளாக பலர் விற்கப்பட்டார்கள். இங்கிலாந்திலே, அமெரிக்காவிலே, மேல் நாடுகளிலே இந்த அடிமை வியாபாரம் இருந்தது. நம்ம தேசத்துல அடிமை வியாபாரம் கிடையாது, இந்த கொத்தடிமை வியாபாரம் இல்லையா? சில கொத்தடிமை இன்னைக்கு சில இடங்கள் இருக்கலாம், வெளியே தெரியல. கடன் பட்டவங்க கடன் கொடுத்தவருக்கு அப்படியே நினைச்சுவாங்க அடிமை. 24 மணி நேரமும் 365 நாள் நினைச்சுவாங்க வேலை செய்வாங்க. உரிமை கிடையாது, அவர்களுக்கு உடைமை கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்டவன். ஆனா இங்க சொல்லப்படுகிறது, யோசேப்பை அவன் சகோதரர்கள் விற்று போட்டார்கள். காரணம் என்ன? பொறாமை. பொறாமைக்கு காரணம் என்ன? யோசேப்பு கண்ட 2 சொப்பனம். அந்த 2 சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்பின் சகோதரர்களும் தகப்பனும் அறிந்து கொண்டார்கள், இந்த யோசேப்பை ஆண்டவர் தலைவனாய் மாற்றப் போகிறார். அப்படி ஆன உடனே இவனை கொல்ல திட்டமிடுகிறார். சொப்பனக்காரன் வருகிறான் என்று அறிந்து அவனை தண்ணீர் இல்லாத குடியிலே போடுகிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார். அப்பனா யோசேப்பு எகிப்துல சொல்றான் தன் சகோதரனை பார்த்து, என்னை இவ்விடத்தில் வரும்படி நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்க விற்று போட்டீங்க உண்மை, ஆனால் நீங்கள் விற்று போட்டீர்கள், ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆகிய 50 பாருங்க, 50ஆம் அதிகாரம் 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக என்ன செய்தார்? நம்மை பலர் விற்றாலும் ஆண்டவரின் கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொன்னவைகளை நிறைவேற்ற வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்ப இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா இந்த குறிப்புக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்களும் அறிந்தும் அறியாமலும் பலரை விற்று போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி தெரியுமா? உங்க வாலிப மகன் இவங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது அந்த மகன் மணமகள் நல்லவள் பண்புள்ளவள் என்று பார்க்கறது கிடையாது. முதல்ல கேஸ்ட பார்க்கிறோம், அடுத்தது என்ன பார்க்கிறோம்? கலரை பார்க்கிறோம். அடுத்தது என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அநேக வெளி தோற்றம், பதவி, அந்தஸ்து, அங்கே செல்வம், வீடு, வாசல், இவைகளை பார்த்து நம்ம அழகான பிள்ளைகளை எங்க கொண்டு வைக்கிறோம்? வித்த பிற்பாடுதான் கிணறு கண்ணீர். எங்க வீட்டுல எங்க அம்மா இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா இப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. அப்ப எங்க வீட்டுக்கு அநேக ஜெபிக்க வருவாங்க. ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே
எங்க அம்மாட்ட ஜெபம் பண்றதுனால நான் அவங்கள தோத்திரம் போட்டுட்டு அம்மாட்ட அனுப்பிடுவேன். அம்மாவும் அவங்களும் சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்களிடத்துல ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கணும், நீங்க அதுக்கு ஜெபிக்கணும், சொல்லுங்கம்மான்னு. என் பையனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு தேடுறேன், நீங்க ஊரா போறீங்க, ஆனாலும் என் பையனுக்கு ஒரு பெண்ணை கண்டுபிடிங்க. நான் சொன்னேன், எம்மா என்ன நற்செய்தி சொல்லத்தான் அழைச்சார தவிர இந்த வரனை தேட என்ன செய்யல. அதுக்குன்னு சிலர் இருக்காங்க, அவங்ககிட்ட போக அவங்க அழகா நிச்சயவாங்க செய்வாங்க. ஆனாலும் சொன்னேன், சரியம்மா நான் ஜெபிக்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வேணும்னு விரும்புறாய்? அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா சுண்டுனா ரத்தம் வரணும். அடுத்தது சொல்லிச்சு, அவருடைய மூக்குல அந்த மூக்கு கிளி மூக்கு போல இருக்கு. சரிம்மா நானும் ஜெபம் பண்றேன். கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த அம்மா கல்யாண கார்டோடு வந்துச்சு. பார்த்தேன், பார்த்த உடனே என்னம்மா கல்யாணம் ஒழிச்சு, ஆமையா நீங்க வாங்கினாங்க. நான் சாரிம்மா கல்யாணம் வீடுகளுக்கு அதிகமா போறது கிடையாது. ஏன் போறது கிடையாது? நான் ஏன்னா கல்யாணத்தில் மாப்பிள்ளை பெண்ணு எப்படிப்பட்டவங்களே தெரியாது, அங்க போய் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லணும், ஏன் வழின்னு சொல்லி நான் போறது கிடையாது. அப்ப அந்த அம்மா கிட்ட, எம்மாவா நீங்க சொன்னபடி சுண்டுனா ரத்த வர அவ்வளவு நேரம் ஐயா, சரி மூக்கு எப்படி கிளி மூக்கு, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த அம்மா கண்ணில் போது கண்ணீரோடு வருது. என்னம்மா அழுதான்னு கேட்டேன். ஐயா மருமகள் என்னை பாடாய்படுத்துகிறார். நான் சொன்னேன், படுத்தாதான் செய்வான். ஏன் அப்படி சொல்ற? நீ கேட்டது என்னது? கிளி. கிளி என்ன செய்யும்? கொத்திக்கிட்டே. அப்படியா? இப்ப என்ன தெரியுமா, அநேக சமயங்கள்ல நம்ம அறியாமலே நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறோம் வித்துப்படும். இன்னைக்கு இந்தியாவில் 5 கல்யாணம் நடந்தா 4 கல்யாணம் விவாகரத்து. அது அதிகமாக இங்கதான் இருக்கு, கிறிஸ்தவத்தில் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை நம்ம ஒழுங்கா வளர்க்கல. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நானும் நீங்களும் வாழ மறந்து போனோம். அதனால சொல்லுகிறேன், முதலாவது தன்னை விற்று போட்டவர்கள், இரண்டாவது என்ன தெரியுமா, பிறரை அறிந்தோ அறியாமலோ மகனையோ மகளையோ அண்ணனையோ தம்பியோ தங்கச்சியோ அல்லது வேறு யாரையாவது விற்று போட்டது உண்டா? நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட சபையார் வந்தாங்க. என்னையான, ஐயா அந்த மலையில ஒரு சர்ச் இருக்கு, இவ்வளவு சென்ட் லேண்ட் இருக்கு, இதுல ஒரு 50-60 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, இந்த ஆலயத்தோடு இந்த மக்களோடு இதை நாங்க விற்கலாம் வச்சிருக்கோம், வாங்கிடுங்களா? என் வாழ்க்கையில அன்னைக்குதான் படித்தேன், ஆலயத்தை விற்கிறது கூட பெருசு இல்லை, ஆலயத்தில் இருக்கிற அப்பதான் பைபிள்ல பழைய ஏற்பாடு இருக்கு, ஆத்துமாக்களை விற்கிறவர்கள், அதை கண்ணால பார்த்து. அப்ப முதலாவது என்ன தெரியுமா, தன்னை விற்றவர்கள், இரண்டாவது பிறகு. நான் சொல்றேன், இது எல்லாமே தன்னை விற்று போட்டவர்கள், பிறரை விற்று போட்டவர்கள். மூன்றாவது ஒரு குறிப்பு, ஆவியானவர் எனக்கு தந்ததை நான் சொல்றேன். மூன்றாவது தெய்வத்தை விற்றவர்கள். முதல் குறிப்பாக தன்னை விற்றவர்கள், இரண்டாவது நம் பிள்ளைகளையோ சகோதர சகோதரிகளை விற்றவர்கள், மூன்றாவது என்ன தெரியுமா, தெய்வத்தை விற்றவர்கள். எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எடுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எடுங்க, 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த 1ஆம் அதிகாரத்துல அருமையாக வேதவசனம் சொல்கிறது. 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அதிலே 14 பாருங்கள். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களின் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான், அநீதியின் கூலியினால். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை எத்தனை காசுக்கு விற்று போட்டார்? எத்தனை? தன்னை விற்று போட்டவர்களை கூட ஒரு கதையிலே சேர்க்கலாம், பிறரை விற்று போட்டவர்களை கூட 2ஆவது
சேர்க்கலாம். மூணாவது குறிப்பு என்ன? ஆண்டவரை விற்றவர். எடுங்க பைபிளை எடுங்க. ஆண்டவரை விற்றுப்பட்டவர்கள் யார் தெரியுமா? ஃபால்ஸ் ப்ராஃபட். தெய்வம் சொல்லாததை சொன்னோம் என்று சொல்வார்களானால் அவர்கள் யாரை விற்று போடுகிறார்கள்? யாரை விற்று போடுகிறார்? தெய்வத்தை விற்று போடுகிறார். எடுங்க மத்தேயு நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். எடுங்க மத்தேயு 24:4-5 பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பார்கள். அது இதுக்கு பேர் என்ன? ஃபால்ஸ் ப்ராஃபட். இப்பெல்லாம் ஏராள கள்ள தீர்க்கர்களும் கள்ள போதகர்களும் எழும்பி விட்டார்கள். கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி. கள்ள போதகர்கள் யார்? நான் வசனத்துக்கு தக்கபடி என்னை வளையில ஒப்பு கொடுப்பேன், ஆனால் நான் பக்திமானாய் மாறுவேன். ஆனால் எனக்கு தக்கபடி நான் வசனத்தை வளைத்தால் நான் வேத புரட்டனாய் மாறுவேன். நீங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்காக உங்களை வளைக்க அர்ப்பணிக்க இடம் கொடுத்தால் நீங்கள் தேவ மனிதனாய் மாறுவீர்கள், பக்திமானாய் மாறுவீர்கள், பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாறுவீர்கள். ஆனால் உங்களுக்காக, உங்கள் சுய திட்டங்களுக்காக, உங்கள் சுய எண்ணங்களுக்காக, சுய ஆசைகளுக்காக வசனத்தை திருப்புவீர்கள் என்றால் நாமெல்லாம் யார் தெரியுமா? வேத புரட்டர்கள். எடுங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. இந்த 20ஆம் அதிகாரத்துல அருமையான பவுல் ஒரு விடைபெறும் செய்தி சொல்கிறார். 20 எடுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். அங்கே 28 நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30 உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை உபதேசிப்பார். அப்படியானால் சபைக்கு 2 இடத்துல இருந்து உபத்திரம் வரும். ஒன்று வெளியிலிருந்து வருகிற உபத்திரம் என்ன? ஓனாய். உள்ளே இருந்து உபத்திரம் வரும். உங்களில் சிலர் எழும்பி. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசிகளுக்குள்ளே சிலர் எழும்பி சீடர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை என்ன செய்வார்கள்? அப்போ வெளியே இருந்து வருகிற உபத்திரத்தை நம்ம சபையா சேர்ந்து எதிர்த்திருக்கோம். ஆனா உள்ள இருந்து வருகிற உபத்திரத்தை நம்மளால சேர்க்கவே, அதை சரி பண்ணவே முடியல. இதான் கள்ள உபதேசம் என்று சொல்கிறது. அப்படியானால் கள்ள தீர்க்கர்கள் கள்ள போதகர்கள் யார் என்றால் ஆண்டவரை விற்று கொண்டவர். தங்கள் சுயநலத்துக்காக ஆண்டவரை விற்று கொண்டவர். இன்னைக்கு ஏராள கள்ள தீர்க்கர்கள் கள்ள போதகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா? அது யாரை அவர்கள் இழுக்கிறார்கள் என்றால் நல்ல பசையான மக்களையும் பலமான மக்களை தான் இழுக்கிறார்கள். மற்ற யாரையும் இழுக்கிறது கிடையாது, இழுக்கிறது கிடையாது. ஒரு தங்கச்சி திருமணம் முடித்தாள். அப்போது அந்த பெண்மணி ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி சொன்னாள், நான் கர்த்தருக்கான பரிசுத்தவாட்டி, என்னை தொடாதே. நான் அந்த ஊருக்கு 2 மாசம் கழிச்சு கன்வென்ஷன் போறேன். அந்த பையன் பெரிய தாடி வளர்த்து என்ன போல தாடி வளர்த்துருக்கேன். அப்ப அந்த தம்பியை பார்த்து கேட்டேன், ஏன் தம்பி குளத்து கரையில உட்கார்ந்து அப்படியே தண்ணியை பார்த்துட்டு இருக்க? அவர் சொன்னாங்க, இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டினேன், நான் கர்த்தருக்கான மணவாட்டி, நான் தொடக்கூடாது என்றால் நான் அந்த பையனையும் பிள்ளையும் என் வீட்டுக்கு அழைச்ச உடனே ஒரு பெஞ்சில் உட்கார வச்சேன். அந்த கணவன் ஒரு மூலையில் இருந்தாரு, மனைவி அடுத்த மூலையில் இருந்தார். அவரை சொன்னேன். அவர் சொன்னார், ஆண்டவர் என் போதகர் என்று சொல்லி இருக்கிறார்,
நீ திருமணம் முடித்தாலும் திருமண உறவுக்குள் போகாது. ஆண்டவர் உன்னை மணவாட்டை அழைத்திருக்கிறார். நான் சொன்னேன், படு முட்டாளா இருக்கிறாய் தங்கச்சி, நீ திருமணத்தை உனக்கு முடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் திருமண நேரத்தை தடுத்திருக்கலாம். முடிஞ்சிட்டு, அது தப்பு இல்லை. விவாக மஞ்சமானது பரிசுத்தம் உள்ளது. ஆனால் விவாகத்து மஞ்சத்தை வெளியே நீ செய்வது தவறு, அது அநியாயம் என்று சொல்லு. உடனே கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து பார்த்தேன், அப்படியே வர வர அந்த இடைவெளி என்ன செய்யுது, குறையும். நான் கல்யாணம் முடியாது, என் தம்பி கல்யாணம் முடிச்சேன். அவனுக்காக என்ன பேசுறான்னு தெரியுது, என்னெல்லாமோ சொல்லியிருக்கான். நானும் உள்ள போயிட்டேன். கொஞ்சம் கட்டி பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் பார்த்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த தகச்சி கேட்டேன், தகச்சி நீ என்ன சபை? நான் அவன் சொன்னா நான் ஒரு ஹரிஸ்மேட்டிக் சபை. இவன் கேட்டேன், நீ என்ன சபை? அவன் சொன்னா நான் தென்னிந்திய திருச்சபை. நீங்க எப்படி 2 பேரும் இணைஞ்சீங்க? என்ன ஐயா, எல்லாம் டவுரி தான். நாங்கள் பரவாயில்ல, டவுரி உங்களை இணைச்சிருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன், உனக்கு திறமை இருந்தா இவனை பின்னியா சேர்த்து கூட்டி போயிரு. உனக்கு திறமை இருந்தா இவனை உன்கிட்ட கொண்டு போய் ஒரு 12 வருஷம் கழிச்சு திருநெல்வேலி ஜங்ஷன்ல பார்க்குற அந்த ஆள் தோலை இடிச்சிட்டு போற பார்த்தா அதே ஆள் ஓடி போய் என்ன தம்பி எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அப்பதான் அவன் மனைவி கூட்டு வந்தா 5-6 டிக்கெட்டோடு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு போதனையை ஒரு போதனை சொல்வார். ஆனால் அது திருமறை போதனையா? சொல்லுங்க. யாரை கர்த்தர் விவாகம் பண்ணக்கூடாது என்று அழைத்தாரோ அவங்க தான் இருக்க முடியும், மற்றவங்களால இருக்கவே முடியாது. மற்றவங்க சுயத்துல இருக்கணும்னு நினைச்சா அவங்க பாறையிலவே தலையை உடைக்கிற சபம். அழைக்கப்பட்டால் வழிய அதுல நிற்க முடியாது. அப்ப யாரு தங்களை விற்றுப்பட்டவர்கள்? கர்த்தர் சொல்லாததை சொன்னோம் என்று சொல்ல. இன்னொரு அதற்காக கர்த்தர் சொல்லாததை சொன்னோம் என்று சொல்லி பணத்தை வசூலிக்கிறவர்களும் யார்தான்? சொல்லுங்க. தலை ஆடாது. ஏன் தெரியுமா? ரொம்ப பேர் கொடுத்துருக்கீங்க. எப்படியா ஆடும்? ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேக ஐயா எனக்கு ஒரு பணம் தேவைன்னு சொன்னா நம்ம கொடுக்கறது தப்பு கிடையாது. யாருமே அப்படி சொல்ல மாட்டேங்காங்க. என்ன சொல்றாங்க? நான் ஜெபித்தேன், ஆண்டவர் ராத்திரி என்ன செய்தார்? தரிசனமாயினார். இந்த கோபுரத்தை என்ன செய்தார்? கட்ட சொன்னார். இந்த தோட்டத்தை வாங்க சொன்னார். ஆடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? நான் தைரியமா சொல்வேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வரும்போது நான்லாம் 4 மணி வேஷ்டி, செருப்பு கிடையாது, வாட்சி கிடையாது, ஹேண்ட்பேக் கிடையாது, அவ்வளவு கருத்தம். அப்ப சபையாரெல்லாம் நல்ல பணக்காரனா, பெருவர்களை தவிர மற்ற எல்லா வரலையிலும் என்ன இருக்கும்? மோதிரம் இருக்கும். வாய்ப்பு கிடைத்தா காலில் கூட போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு சரி. இப்ப 50 வருஷம் கழிச்சு பார்த்தா எங்களை போல ஊழியர்கள்லாம் எப்படி இருக்காங்க? சொல்லுங்க. மில்லியனரா இருக்காங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? இருக்கிறதெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆவியானவர் தூண்டினா யாருக்கு கொடுங்க, அதை நான் தடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அதற்கு விளக்க சொல்லி யாராவது கேட்டால் அப்படி சொல்வார்களானால் அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அவர் வாழ்ந்தவர்கள் அல்ல, கர்த்தரை விற்று கொண்டவர்கள். எடுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுங்க. 8ஆம் அதிகாரத்தை புரட்டு. 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். 9வது வாக்கியம். அங்கே பிலிப்பு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டபோது இவன் விசுவாசித்தான், திருமுழுக்கு பெற்றான், அப்போஸ்தலர்கள் கூட்டத்திலே போய் சேர்ந்து கொண்டான். எருசலேமிலிருந்து அப்போஸ்தலர் வந்து சமாரியாவில் உள்ள விசுவாசிகளுடைய தலையிலே கை வைத்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் போது அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறதை இவர்கள் கண்டார். கண்டபோது இந்த சீமோன் என்கிற பழைய மாய வித்தைக்காரன் என்ன செய்கிறார்? பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்து, நான் யார் யார் தலையிலே கை வைக்கிறேனோ அவர்களெல்லாம் அபிஷேகம் பெறத்தக்கதாக இந்த வரத்தை, இந்த பணத்தை வாங்கி கொண்டு தாரும் என்று கேட்கிறார்.
உடனே பேதுரு சொல்கிறார், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போ கடவுளே என்று சொல்லிவிட்டு சொன்னார், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக ஆனால் செம்மையாய் இல்லவே இல்லை. ஆனாலும் இவர் திருமுழுக்கு பெற்றிருக்க, அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சியிலும் பாவக்கட்டியிலும் அகப்பட்டிருக்கிறதை. அப்ப என்ன அர்த்தம்? திருமுழுக்கு பெற்றா, அப்போஸ்தலர் ஐக்கியத்தில் இருந்தான், ஆனா வெளியே தானே தவிர உள்ள கசப்பு வைராக்கியம் எல்லாம். இப்ப நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கலாம். இன்னொரு சம்பவம் சொல்றேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுக்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இதில் நாகமான் என்பவர் எலிசாவினிடத்தில் வந்து குஷ்டரோகம் சுகமாக்க வருகிறார். அங்கே நாகமான் முதலாவது விசனப்பட்டார். பிறகு தீர்க்கன் சொன்னபடி அவன் முழுகினான். அவன் எழுந்த போது சிறுபிள்ளையை போல அவன் சரீரம் மாறிற்று. உடனே நாகமான் தீர்க்கனிடத்திலே காணிக்கையை கொடுக்கிறார். இவனோ அதை வாங்கவே மாட்டேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு அதை சொல்லிவிட்டார். இப்ப என்ன நடக்க தெரியுமா? இதையெல்லாம் நான் அந்த எலிசாவின் அசிஸ்டன்ட் கேஆர்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். கொடுக்கிற காணிக்கையை இவர் என்ன செய்யல, வாங்கல. கேஆர்சி என்ன எண்ணிருப்பார்? நான் கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். பிழைக்க தெரியாத ஒரு தீர்க்க. நாகமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். இந்த காட்டுல இப்ப மழை பெய்து இப்பவுமே அறுத்து கொள்ளலாமே எண்ணி இருக்கிறோம், செய்யல. அப்படி அவன் எண்ணாதபடி நேராக நாகமானுக்கு பின்னால ஓடுறான். பாருங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க 21. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவன் எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகச்செய்தியாயினான். அதற்கு அவன் சுக செய்கிறான். தீர்க்கதரிசியின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை என்ன செய்தார்? எஜமான் அனுப்புறாரா? அவர் காணிக்கே வேண்டாம் நிற்கிறார். இவன் எஜமான் பேரிலே, தீர்க்கனுடைய பேரிலே, ஆண்டவரின் பேரிலே போய் சொல்லி அதை கேட்கிறான். நாகமான் இதை நம்பி அப்படியே கொடுத்து விடுகிறான். கொடுத்து தீர்க்கரை சந்திக்க கேஆர்சி வரும்போதுதான் இந்த தீர்க்கன் கேட்கிறான், எங்கே போன? நான் ஒரு இடத்துக்கு போகவில்லை. அப்போதான் சொல்கிறான், அந்த நாகமான் இறங்கி உன்னை சந்திக்கும் போது என் மனம் உன்னோடு வரவில்லையா? அப்ப என்ன தெரியுமா? கேஆர்சி செஞ்சது என்ன? ஆண்டவர் சொல்லாததை சொன்னோம் என்று சொல்லி காண்கிறார். இதுதான் தேவனை விரிச்ச. இப்ப நம்ம சபைகளிலும் பல பேராயத்தில் நம்ம ஊழியர் செய்யறோம். சில பேராயத்துல சபையில் உள்ள மெம்பர்களுக்கெல்லாம் நம்ம அரசாங்கத்தில் இந்திய நாட்டில் தேர்தல் வருது, சட்டசபை தேர்தலோ அல்லது பார்லிமெண்ட் தேர்தல் வருவது, ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டு போட்டுவீர்கள் என்றால் அதுக்கு பேர் என்னதான் சத்தம் குறைஞ்சிட்டு. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் எங்க போனோம்? அப்போ பணத்துக்காக பதவியோ அல்ல எதையாவது நான் விற்போமானால் அதுவும் தெய்வத்தை விற்றவர்களுக்கு சமம். வட இந்தியாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நானும் என் தம்பியும் போயிருந்தோம். அங்குள்ள கன்வென்ஷன்ல இன்னொரு மொழி, எனக்கு தமிழ் தெரியும், அதனால அந்த மொழிபெயர்ப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 23ஆம் தேதி போனோம். ஜனவரி 1ஆம் தேதி வரை மீட்டிங் நடந்தது. பல்வேறு இடங்கள்ல மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணினவர் ஒரு பெரிய பணக்காரர். ஒவ்வொரு கூட்டம் முடிந்த உடனே எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆடை கொடுத்தார்.
1ஆம் தேதி கூட்டம் முடிந்த 2ஆம் தேதி நானும் என் தம்பி ஊருக்கு வரும்போது 1ஆம் தேதி 2ஆம் தேதி காலையில அவர் ஒரு ஜீப்பில் ஏறி ஒரு இடத்துக்கு வாருங்கள் என்றார். நானும் என் தம்பி ஆளுக்கு ஒரு பைபிளை எடுத்துட்டு அங்கே போனால் ஒரு பெரிய ஜவுளி கடையில் போய் நின்றோம். ஜவுளி கடையில் போய் நின்ற உடனே நான் ஐயா இந்த ஜவுளி கடைக்காக ஜெபிக்க அழைப்பீர்களா என்று கேட்டு அவர் சொன்னார், ஜவுளி கடைக்கு ஜெபிக்க அழைக்கல, இது ஏன் ஜவுளி கடை, அதனால உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் வாங்கிங்க, உங்களுக்கு பெட்டி சின்னது என்று பெரிய பயப்படாது, பெரிய பெரிய பெட்டி வாங்கிட்டாங்க, புகுந்து விளையாடுங்க. நான் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் தம்பி பார்த்தா மெதுவாக எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டு வந்தோடனே ஓடி வந்தேன். ஏயா வெளியே வந்தேன்? நான் சொன்னேன், போன வருஷம் ஆண்டோடைய பிள்ளைகள் வாங்கி கொடுத்த சட்டையோ வேட்டையோ உடுத்தவன் எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். உடனே எங்கள் 2 பேரையும் ரொம்ப மோசத்தை தொங்கிக்கிட்டு காலில் கொண்டு போனார், வீட்டுக்கு போனார். போன உடனே அறைக்கு எங்களை கொண்டு போனார், கதவை போனார், கையை பிடிச்சி அழுதார். ஏன் அழுறேன்னு கேட்டேன், ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்லையா, வருஷத்தோடு ஒரு பிரசித்தமான பிரசிங்காரை கொண்டு நடத்துவோம். கூட்டம் நடத்திட்டு அந்த பிரசிங்கியாருடைய அர்ப்பணத்தை சோதிக்க ஒரு டெஸ்ட் வைப்பேன். ஜவுளி கடையில் கொண்டு போய் வாங்குங்க. அவர் சொன்னார், ஒரு சேர் வந்தார், 200 சேலை வைத்து போனார். எனக்கே தலை சுத்திச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன், நீங்க எப்படியா தப்புனீங்க? நான் சொன்னேன், உனக்கே இவ்வளவு ஞானம் இருந்தா தெய்வ ஊழியக்காரனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கும். அப்ப சொன்னாரு, எல்லா ஊழியர்களுக்கும் இந்த டெஸ்ட் வச்சேன், ஒரு 10-15 பேரை கூப்பிட்டேன், 15 பேரும் தோத்து போனாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னமா, இனி அவர்களை கூப்பிடக்கூடாது, ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எப்போ ஒவ்வொரு வருஷம் அங்கே டிசம்பர்ல போன் பண்ணுவார், என்ன மாறிக்கிறாங்க. எனக்கு வயதெல்லாம் கலங்கும். இந்த வருஷம் என்ன டெஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு தடவை ஜவுளி கடை, ஒரு தடவை என்ன கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் அது போகவில்லை. ஏன் தெரியுமா? அப்பதான் நினைச்சேன், விசுவாசிகள் கூட ஊழியர்களை விற்க வைத்து விடுகிறார்கள். எத்தனை பேர் சொல்லுங்க, எல்லாம் ஜவுளி கடையில உட்கார்ந்து இருக்கீங்க. கொஞ்சம் வாங்க. முதல் குறிப்பு என்ன? தன்னை விற்று ஏசா ஆகும். 2வது, பிறரை விற்று போட்டவர் யார்? யோசேப்பின் சகோதரர். 3வது என்ன? கர்த்தரை விற்று போட்டவர் யார்? ஃபால்ஸ் ப்ராஃபட், ஃபால்ஸ் பிரீச்சர்ஸ். அது மாத்திரமல்லாமல் கேஆர்சி போன்ற மக்கள், அதே போல சீமோன் என்கிற மாயமார்கள். ஆண்டவர் சாதனை கேட்கிறேன், நீங்க எதுல? நான் தாழ்மையா கேட்கிற ஒரு குறிப்பினவன், உங்களை ஆண்டவருக்கு விற்று போடாது. நீங்க ஆண்டவர் விற்க கூடாது, ஆண்டவருக்கு உங்களையே செய்யணும், விற்று போட. அதுக்கு பேர் தான் எழுதிருப்போம். பிரார்த்தனை செய்யும்.